பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இன்றைய வார்த்தை யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இந்த அருமையான ரொம்பவே ஆழமான ஒரு தேடலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நேயர்கள் அனைவருக்கும் பாஸ்கா காலத்தின் இனிய வாழ்த்துக்கள். நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வாழ்த்துக்கள். ஒவ்வொரு முறையும் உங்களோடு இணைந்து ஆண்டவரின் வார்த்தைகளை, அதாவது இந்த உயிரோட்டும் வார்த்தைகளை தியானிப்பது ஒரு பெரிய சந்தோஷம். ஆமா, கண்டிப்பா. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். எங்கள் அன்பு தந்தையே, இன்றைய நாளுக்காகவும் இந்த வாசகத்தின் வழியாக நீர் எங்களுக்கு தரும் வெளிச்சத்திற்காகவும் உமக்கு நன்றி கூறுகிறோம். உம்முடைய அன்பில் எங்களை நிலைத்திருக்கச் செய்யும் வார்த்தைகளுக்காக நன்றி. இன்றைய வாசகம் வழியாக எங்களோடு நீர் பேசப்போகும் ஆழமான சத்தியங்களுக்காக நன்றி. நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த உயிர் மூச்சுக்காகவும் நாளுக்கு நாள் நீர் தர அந்த பாதுகாப்பிற்காகவும் கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ஆமாம் ஆண்டவரே. இன்னைக்கு நாங்க தியானிக்க போற இந்த உயிருள்ள வாசகம் எங்களுக்கு தரப்போற அந்த ஆவிக்குரிய உணர்வுக்காகவும் எங்க மனக்கண்களை திறக்க போற புதிய வெளிச்சத்துக்காகவும் உம்மை துதிக்கிறோம். உமது வியத்தகு செயல்களை நினைச்சு நாங்க பாடுற அந்த புதிய பாடல் சும்மா உதடுகள்ல இருந்து மட்டும் வராம எங்க உள்ளங்களோட ஆழத்திலிருந்து வரணும்னு முழு மனசோட விரும்புறோம். எங்களை வழி நடத்துங்க. இன்றைய வார்த்தை யூடியூப் சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்கள் இந்த நிகழ்ச்சியை முழுமையாக பார்த்து உமது திருவுள்ளத்தை அறிந்து கொள்ள அருள் தாரும். எங்கள் அனைவரின் பாவங்களுக்காகவும் மன்னிப்பை கேட்கிறோம். உமது குணமளிக்கும் வல்லமையும் இரக்கமும் அருளும் இந்த நேயர்கள் அனைவரின் மீதும் பொழியப்பட வேண்டும் என கெஞ்சுகிறோம். அவங்க தங்கள் வாழ்க்கையில சந்திக்கிற எல்லா இருளான ஒரு குழப்பமான சூழ்நிலைகள்லையும் இந்த வாசகத்தின் வழியாக வெளிச்சம் அவங்க வாழ்வுல வீசணும்னு தாழ்மையோட கேட்கிறோம். குறிப்பாக விசுவாசிகளும் சமூகங்களும் கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தவும், இளைஞர்கள், குடும்பங்கள் மற்றும் ஊழியர்கள் அன்பில் பிரமாணிக்கமாக வாழ்ந்து மற்றவர்களை வழிநடத்தவும் ஜெபிக்கிறோம். ஆமாண்டவரே. தலைவர்கள் மற்றும் மூப்பர்கள் ஞானத்தோடு பகுத்தறிந்து தூய ஆவியார் வழிநடத்தும் ஒற்றுமையை வளர்க்கவும், புதிய விசுவாசிகளும் மறைப்பணியாளர்களும் மீட்பில் களிகூர்ந்து கிறிஸ்துவின் கிருபையை அறிவிக்கவும், திருச்சபை அனைவரையும் உள்ளடக்கியதாகவும் தூய ஆவியாரால் நிரப்பப்பட்டதாகவும் அன்பில் இணைந்ததாகவும் இருக்கவும் ஜெபிக்கிறோம். நிச்சயமாக தந்தையே. எங்களது சொந்த ஊழியத்தில் எங்களின் பாடல்களும் போதனைகளும் மற்றவர்கள் கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருக்கவும், அவரது மகிழ்ச்சியில் களிகூறவும், தூய ஆவியாரில் ஒற்றுமையை தழுவிக்கொள்ளவும் உதவ ஜெபிக்கிறோம். மற்றும் எங்களிடம் ஜபத் தேவைகளை சொன்ன அனைவருக்காகவும் அவர்களின் நல்ல நோக்கத்திற்கான மன்றாட்டுகள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும்படியாகவும் ஜெபிக்கிறோம். இந்த மன்றாட்டுகள் அனைத்தையும் எங்கள் சகோதரரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரில் திருமுன் வைக்கிறோம், எங்கள் அன்பு தந்தையே. ஆமென். நேயர்களே, உங்களது ஜபத் தேவைகளை கமெண்டிலும் அல்லது எங்களின் வாட்ஸ்அப்பிலோ தெரிவியுங்கள். நாங்களும் எங்களது தனிப்பட்ட ஜபத்திலும் ஜெபிக்கிறோம். சரி, இன்னைக்கு நம்ம வாசகங்களுக்குள்ள போறதுக்கு முன்னாடி சிந்திக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஆழமான விஷயம் ஒன்று இருக்கு. ஆமா நேயர்களே, உங்ககிட்ட ஒரு சின்ன ஸ்டோரி பகிரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது உங்களோட நற்பெயரையே முற்றிலுமா அழிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறை நீங்க செஞ்சிட்டீங்கன்னு வச்சுப்போம். ஒரு கடினமான சூழ்நிலை தான். கண்டிப்பா. அந்த தவறு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நீங்க உங்க ரூம்குள்ளே பயந்து போய் முடங்கி கிடக்குறீங்க. ஐயோ, என் நெருங்கிய நண்பனுக்கு இது தெரிஞ்சா என்ன நிச்சயம் வெறுத்துடுவான், என் முகத்திலே முழித்த மாட்டான் அப்படின்னு ஒரு பெரிய குற்றுணர்ச்சியில தவிக்கிறீங்க. ஆனா அந்த நண்பனுக்கு விஷயம் தெரிய வருது. அப்போ அந்த பயம் இன்னும் அதிகமாகும் இல்லையா? ஆமா. ஆனா நீங்க எதிர்பார்த்ததுக்கு நேர்மாறாக அவங்கள திட்டல, உங்களை விலக்கி வைக்கல, மாறாக எந்த நிபந்தனையும் இல்லாம ஓடி வந்து உங்களை ஆறத்தழுவி, நீ என்ன தவறு செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, நான் உன்னோடு இருக்கேன், இதுல இருந்து உன்னை நான் வெளியே கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்றான். அந்த நொடியில நீங்க எப்படி உணர்வீங்க? அத வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது. ரைட். தகுதியே இல்லாத ஒரு தருணத்துல நாம முற்றிலுமா நிராகரிக்கப்படுவோம்னு எதிர்பார்க்கிற ஒரு நேரத்துல கிடைக்கிற அந்த நிபந்தனையற்ற அன்பு நம்ம உள்ளத்தையே உடைத்து முற்றிலுமா மாற்றிடும் அல்லவா? 100% உண்மை. மனிதர்களாகிய நமக்கே இப்படிப்பட்ட ஒரு அன்பு இவ்வளவு பெரிய ஆச்சரியத்தை அளிக்குது அப்படின்னா பாத்தீங்கன்னா, இந்த பேரண்டத்தை படைத்த ஆண்டவரோட அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கும்? இந்த ஸ்டோரி எப்படி இன்றைய வாசகங்களோடு ஒத்துப்போகுது அப்படிங்கிறது தான் நாம இன்னைக்கு காணப்போகிற ஆழமான பார்வையின் நோக்கம். ரொம்ப சரியா சொன்னீங்க. இன்றைய நற்செய்தி யோவான் 15ஆம் அதிகாரம் 9-11 வரையிலான வசனங்கள். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் 15ஆம் அதிகாரம் மற்றும் பதிலுரை பாடல் திருப்பாடல்கள் 96. இது எல்லாத்தையும் நாம இன்னைக்கு ஒன்றிணைத்து பார்க்க போறோம்.
குறிப்பா திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மே 9, 2021 வழங்கிய போதனையின் வார்த்தைகளையும் இணைத்து நாம விவாதிக்க போறோம். அதாவது ஆண்டவரோட நிபந்தனையற்ற அன்புல நாம எப்படி நிலைத்திருப்பது, அது எப்படி நம்மை உண்மையான மகிழ்ச்சிக்கு அழைத்துச் செல்லுது அப்படிங்கறத பத்தி நாம ஒரு ஆழமான பார்வை செலுத்த போறோம். நற்செய்தியிலிருந்தே தொடங்குவோம். யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் நாம பலமுறை கேட்ட ஒரு வசனம்தான். என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். இது கேட்கறதுக்கு ரொம்ப எளிமையா இருந்தாலும் இதோட ஆழம் ரொம்ப பெருசு இல்லையா? கண்டிப்பா. பொதுவா கடவுள் உங்களை நேசிக்கிறார் அப்படிங்கிற வார்த்தைய நாம அடிக்கடி கேட்டு அது ஒரு சாதாரணமான பின்னணி சத்தமாகவே நமக்கு மாறிடுச்சு. ஆனா இந்த வசனத்தோட எடைய சற்று உணர்ந்து பாருங்க. விண்ணக தந்தை தன் மகன் இயேசுவின் மீது வச்சிருக்கிற அன்பு எப்பேற்பட்டது! அது சிலுவை சாவையே தாங்கிக் கொள்ளும் அளவிற்கான ஒரு மிகப்பெரிய பிணைப்பு. எக்ஸாக்ட்லி. அந்த அளவிலான அன்ப இயேசு நம்மீதும் வச்சிருக்கார் அப்படின்னு சொல்றது ஒரு சாதாரணமான ஆறுதல் வார்த்தை கிடையாது. அது உடைக்க முடியாத ஒரு வாக்குறுதி. இந்த அன்பை புரிஞ்சுக்க நாம திருவிவிலியத்தின் மூல மொழியான கிரேக்கத்திற்கு சற்று செல்லணும். அங்கே பயன்படுத்தப்பட்டுள்ள வார்த்தை அகாபே, அதாவது எந்த ஒரு சுயநலமும் இல்லாத தன்னையே முழுமையாக தியாகம் செய்கின்ற அன்பு. அகாபே, அது ஒரு எதிர்பார்ப்பில்லாத அன்பு. ஆமாம். இதைத்தான் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன்னுடைய போதனையில மிக அழகாக விளக்குகிறார். ஆண்டவர் இயேசு நமக்கு தருவது முற்றிலும் தூய, நிபந்தனையற்ற, இலவசமாக வழங்கப்படுற அன்பு. இன்றைய உலகத்துல நாம பார்க்கிற அன்பு பெரும்பாலும் ஒரு கொடுக்கல் வாங்கல் அடிப்படையிலானது. நீ எனக்கு இத செஞ்சா நான் உன்னை நேசிப்பே அப்படிங்கிற நிபந்தனைகள் நிறைந்தது. ரைட், ஒரு பிசினஸ் டீல் மாதிரி. ஆனா இயேசுவோட அன்பு அப்படிப்பட்டதல்ல. அத நாம எந்த விலை கொடுத்தும் வாங்க முடியாது. அது நம்முடைய தகுதிய பார்த்து வழங்கப்படுவதும் இல்லை. திருத்தந்தை சுட்டிக்காட்டுறது போல இந்த அன்பை நமக்கு கொடுப்பதன் வழியாக இயேசு நம்மை தமக்கு கீழ் வேலை செய்யும் பணியாளர்களாக நடத்தவில்லை, மாறாக தம்முடைய சொந்த நண்பர்களாகவே, தமக்கு நிகரானவர்களாகவே நடத்துகிறார். நண்பர்களாக நடத்துகிறார். ஆனா இந்த இடத்துல தான் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. இயேசு நம்மை நண்பர்களாக நடத்துகிறார், இலவசமா அன்பு செய்கிறார் அப்படிங்கிறது கேட்பதற்கு மிக அழகாக இருக்கு. ஒரு செடியின் கிளை அந்த செடியோடு இணைந்திருந்தால்தான் அதுக்கு தேவையான சத்து கிடைக்கும், அது வளரும். அதுபோல நாமோ ஆண்டவரோட அன்பில் இணைந்திருக்கணும், நிலைத்திருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. கிரீக்கத்துல அத மெனோ அப்படின்னு சொல்வாங்க. அங்கே குடியிருப்பது என்று அர்த்தம். ஆமா, மெனோ. ஆனா அடுத்த வசனத்திலேயே இயேசு என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள் அப்படின்னு சொல்றாரே, இது நடைமுறைக்கு ஒத்து வருமா? இது எப்படி இருக்குன்னா, நீ என்னுடைய சட்டத்திட்டங்களை எல்லாம் மீறாமல் நடந்தால்தான் நான் உன்னை நேசிப்பேன் அப்படின்னு ஒரு கண்டிப்பான பாஸ் போடுற விதிகளைப் போல இருக்கே. நேர்களுக்கும் இந்த கேள்வி கண்டிப்பா எழலாம். ஒரு புறம் இது நிபந்தனையற்ற இலவசமான அன்புன்னு சொல்றோம், மறுபுறம் கட்டளைகளை கடைபிடிக்கணும் அப்படிங்கிற நிபந்தனை வருதே. இது ஒரு முரண்பாடு இல்லையா? இது ரொம்ப ஆழமான, அதே சமயம் ரொம்ப அவசியமான ஒரு கேள்வி. மேலோட்டமா பார்க்கும்போது இது ஒரு கண்டிஷன் போலவோ முரண்பாடு போலவோ நமக்கு தோணலாம். ஆனா கட்டளைகள் அப்படிங்கறதோட உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டா இந்த சந்தேகம் முற்றிலுமா விலகிடும். ஆண்டவரோட கட்டளைகள் அப்படிங்கிறவ நம்மை அடிமைப்படுத்துகிற சுமையான விதிகள் அல்ல. அந்த சட்டங்கள் நாம தவறு செய்யும்போது நம்மை தண்டிப்பதற்காக உருவாக்கப்பட்டவையும் கிடையாது. அப்போ அது என்ன, ஒரு வழிகாட்டுதலா? அதைவிட ஆழமானது. அவை அன்பின் வெளிப்பாடு. ஒரு உதாரணத்தை சொல்றேன். ஒரு தந்தை தன் குழந்தைய நெருப்பிற்கு அருகில் செல்ல வேண்டாம் அப்படின்னு கட்டளையிடுகிறார்னா அது அந்த குழந்தையின் சுதந்திரத்தை பறிப்பதற்காகவா? இல்லையே. அது அந்த குழந்தைய ஆபத்திலிருந்து காக்கிற ஆழமான அன்பினாலதான். அந்த விதியை மீறினா குழந்தைக்குதான் ஆபத்து. ஆமா, அது உண்மைதான். அத போலவே ஆண்டவரோட கட்டளைகள் அப்படிங்கிறவை நம்முடைய ஆன்மா சிதைந்து போகாமல் இருப்பதற்கான ஒரு கையேடு மாதிரிதான், ஒரு யூசர் மேனுவல். நாம கட்டளைகளை கடைபிடிப்பது என்பது அந்த அன்பை பெறுவதற்கான வழிமுறை அல்ல, மாறாக அவர் நம்மீது வச்சிருக்கிற அந்த பேரன்பிற்கு நாம காட்டும் நேர்மறையான இயல்பான பதில். இதன் விளைவு என்னவென்றால், இயேசு 11ஆம் வசனத்தில் கூறுவது போல, என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். வாவ்! அதாவது ஆண்டவரோட அன்பு அப்படிங்கிறது நம்முடைய செயல்பாடுகளால் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சம்பளம் கிடையாது. அது ஏற்கனவே கொடுக்கப்பட்டுடுச்சு.
கட்டளைகள் என்பவை அந்த அன்பின் பாதையில நம்மை பாதுகாப்பாக வழிநடத்தும் வேலிகள். அதை நாம பின்பற்றும் போது நமக்கு கிடைப்பது கட்டுப்பாடல்ல, மாறாக பரிபூரண மகிழ்ச்சி. மிகச்சரியான புரிதல். ஆனா இதுல இன்னொரு நடைமுறை சிக்கலும் இருக்கு. ஒருவர் தன்னுடைய வேலையை இழந்து நிற்கும்போது, அல்லது ஒரு கொடிய நோயால பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில போராடி கொண்டிருக்கும்போது அவர்கிட்ட போய் ஆண்டவரோட நிபந்தனையற்ற அன்பை நினைத்து மகிழ்ச்சியா இருங்க அப்படின்னு சொல்றது அவரோட வலியை உதாசீனப்படுத்துவது போல தோணாதா? இந்த இறையியல் மகிழ்ச்சிக்கும் மனிதர்களோட நடைமுறை துன்பங்களுக்கும் இடையே உள்ள இடைவெளிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் எப்படி இணைக்கிறார்? திருத்தந்தை குறிப்பிடும் இந்த மகிழ்ச்சி என்பது எல்லாமே சரியா நடக்கும்போது வர ஒரு தற்காலிகமான உணர்ச்சியோ அல்லது சிரிப்போ கிடையாது. கிரீக்கத்தில் இதை காரா அப்படின்னு சொல்வார்கள். இது எந்த சூழ்நிலையிலும் மாறாத ஒரு ஆழமான அஸ்திவாரம். ஓ, அதாவது ஒரு பேஸ்லைன் மாதிரி. ஆமா, வேலை இழப்போ நோயோ வரும்போது நாம அழலாம், துக்கப்படலாம், கோவப்படலாம். அது ரொம்ப இயல்பானது. ஆனா அந்த துயரத்தின் ஆழத்திலும் நான் கைவிடப்படல, நான் ஆண்டவரால் ஆழமாக நேசிக்கப்படுகிறேன் அப்படிங்கிற ஒரு அசைக்க முடியாத உணர்வு இருக்கல்லவா? அதுதான் உண்மையான கிறிஸ்தவனின் தனித்துவமான அடையாளம். ரைட். நம்ம நிறைய நேரம் தடுமாறினாலும் அந்த அன்பு மாறுறதில்லை. கண்டிப்பா. நாம நம்முடைய பலவீனங்களால் பல நேரங்களில் தடுமாறலாம், ஆண்டவருக்கு உண்மையாக இல்லாமல் போகலாம். ஆனா அதையும் தாண்டி நாம ஆழமாக நேசிக்கப்படுகிறோம் என்ற இந்த உணர்வுதான் வாழ்க்கையின் எந்த ஒரு நெருக்கடியையும் தைரியமாக எதிர்கொள்ள நமக்கு உதவுது. அந்த நிபந்தனையற்ற அன்பில் நிலைத்திருப்பது என்பது ஒரு நங்கூரம் போல நம்மை சவாலான நேரங்களில் உறுதியாக நிலைநிறுத்துகிறது. இந்த நங்கூரம் அப்படிங்கிற ஒப்பீடும் சூழ்நிலைகளை தாண்டிய மகிழ்ச்சி அப்படிங்கிற விளக்கமும் மிக தெளிவா இருக்கு. சரி, ஆண்டவரோட அன்பு இவ்வளவு இலவசமானது, நிபந்தனையற்றது அப்படின்னா மனிதர்களாகிய நாம ஏன் எப்போதுமே சில நிபந்தனைகளை உருவாக்கி மற்றவர்களை கட்டுப்படுத்த நினைக்கிறோம்? இந்த அன்பு யாருக்கெல்லாம் சொந்தம் அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ள எழுகிறது. ரொம்ப நியாயமான கேள்வி. தொடக்க கால திருச்சபை சந்தித்த மிகப்பெரிய சவாலும் இதுதான். முதல் வாசகத்துல திருத்தூதர் பணிகள் 15ஆம் அதிகாரம் எருசலேம் சங்கத்துல நடக்கிற ஒரு மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க விவாதத்தை நமக்கு காட்டுது. அந்த விவாதத்தோட பின்னணிய பார்த்தாதான் அதோட தீவிரம் நமக்கு விளங்கும். எருசலேம் சங்கம், அதுல என்ன அப்படி ஒரு பெரிய பிரச்சனை வந்தது? எருசலேம் சங்கம் என்பது ஏதோ ஒரு சாதாரண நிர்வாக கூட்டமோ அல்லது ஒரு சின்ன கருத்து வேறுபாடோ கிடையாது. அது திருச்சபையின் வரலாற்றுல ஒரு மிகப்பெரிய அடையாள சிக்கல். தொடக்க காலத்துல கிறிஸ்தவர்களாக மாறிய யூதர்கள் ஒரு விதமான மனநிலையில இருந்தாங்க. பல்லாயிரம் ஆண்டுகளாக அவங்க சில சட்டதிட்டங்களை கடைபிடித்து வந்தாங்க. குறிப்பிட்ட உணவுகளை உண்ணக்கூடாது, விருத்த சேதனம் செய்யணும் என்பது போன்ற மோசேயின் சட்டங்கள் அவங்களுக்கு வெறும் வழிகாட்டுதல்கள் அல்ல, அதுதான் அவங்களுடைய அடையாளம். ஆமா, அது அவங்க ரத்தத்திலே ஊர்ன ஒரு விஷயம். உண்மைதான். அதுவே அவங்களை மற்றவர்களிடமிருந்து பிரித்து காட்டியது. எனவே ஆண்டவர் இயேசுவின் மீட்பை பெற வேண்டுமானால் முதல்ல அந்த பிற இனத்தவர்கள் யூதர்களுடைய சட்டதிட்டங்களை பின்பற்றணும், யூதர்களாக மாறணும் அப்படின்னு அவங்க உறுதியாக நம்பினாங்க. இதனால யூதர் அல்லாத பிற இனத்தவர்கள் கிறிஸ்தவர்களாக வரும்போது அங்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வெடித்தது. இந்த சவாலை தீர்க்கத்தான் எருசலேமில் திருத்தூதர்கள் ஒன்று கூடினாங்க. இத நாம இன்றைய காலகட்டத்தோடு ஒப்பிட்டு பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு பழமைவாதமான பல பாரம்பரியங்களை கடைபிடிக்கிற ஒரு குடும்பத்துல முற்றிலும் மாறுபட்ட கலாச்சாரத்திலிருந்து ஒரு புதிய மருமகள் வராங்கன்னு வச்சுப்போம். அந்த புதிய பெண்ணிடம், நீ எங்களுடைய குடும்பத்தின் அன்பை பெற வேண்டுமானால் உன் பழைய அடையாளத்தை எல்லாம் அழித்துவிட்டு நாங்க சொல்றத அப்படியே கேட்கணும், எங்களுடைய அத்தனை பழக்க வழக்கங்களையும் நீ கடைபிடிக்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தினா அந்த பெண் எவ்வளவு மூச்சு திணறுவா. அப்படிதான் யூத கிறிஸ்துவர்கள் புதிதாக வந்த பிற இனத்தவர்களை கட்டாயப்படுத்தினாங்க அல்லவா? மிக அருமையான பொருத்தமான ஒரு உவமை இது. அந்த மூச்சு திணறலத்தான் அவங்களும் உணர்ந்தாங்க. அந்த நேரத்துலதான் பேதுரு எழுந்து ஒரு ஆணித்தரமான உண்மையை உரைக்கிறார். கடவுள் யூதர்களுக்கு போலவே பிற இனத்தவருக்கும் தூய ஆவியை கொடுத்தார் என்றும் அவர்களுக்கும் நமக்கும் எந்த வேறுபாடும் காட்டவில்லை என்றும் அவர் திட்டவட்டமாக கூறுறார். அதாவது மனித இயல்பு எப்போதுமே விதிகளை உருவாக்கி மற்றவர்களை கட்டுப்படுத்துதலை நினைக்கும். இன்னைக்கு நம்ம சமூகத்திலும் புதியவர்களை ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய பழைய கலாச்சார பழக்க வழக்கங்களை அவங்க மேல திணிக்கிறோம் அல்லவா? பேதுரு இதை சுமக்க இயலாத நுகம் அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய தைரியம்! ரொம்ப பெரிய தைரியம்தான். பேதுரு அங்கே பேசிய வார்த்தைகள் சாதாரணமானவை அல்ல, அவை ஒரு மாபெரும் ஆன்மீக புரட்சி. அவர் சொல்றார்,
நம் மூதாதையரோ நாமோ சுமக்க இயலாத நுகத்தை இப்போது நீங்கள் இந்த சிடருடைய கழுத்தில் வைத்து கடவுளை ஏன் சோதிக்கிறீர்கள்? ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தங்கள் குலப்பெருமையாக நிலைத்த மோசேயின் சட்டங்களை பேதுரு சுமக்க இயலாத நுகம் அப்படின்னு அழைக்கிறார்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். அப்போ அந்த வெளி வேடங்களை கடவுள் பார்க்கறது இல்லைன்னு அவர் ஆணித்தரமா சொல்றார். ஆமா, கடவுள் மனிதர்களுடைய வெளிவேடத்தையோ அவங்க பின்பற்றும் பாரம்பரிய சட்டங்களையோ பார்ப்பதில்ல. அவர் உள்ளங்களை அறிகிறவர். தூய ஆவியார் பாகுபாடுகளை உடைத்தெறிகிறார். புறச்சடங்குகளால் அல்ல, மாறாக நம்பிக்கையால் தான் கடவுள் அவர்கள் உள்ளங்களை தூய்மைப்படுத்துகிறார் என்ற ஆழமான உண்மையை பேதுரு நிலைநிறுத்தினார். அதோடு இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம கவனிக்கணும். பேதுரு பேசிய பிறகு பவுலும் பர்னபாவும் எழுந்து தாங்கள் பிற இனத்தாரிடையே ஊழியம் செய்தபோது கடவுள் செய்த அருஞ்செயல்களை கூறுறாங்க. இது வெறும் தத்துவார்த்தமான விவாதம் அல்ல, நடைமுறையில கடவுள் எப்படி செயல்படுகிறார் என்பதற்கான சாட்சி. அதைத் தொடர்ந்து யாக்கோபு எழுந்து பேசுவதும் மிக முக்கியமானது. அவர் பழைய ஏற்பாட்டு இறைவாக்கினர் ஆமோஸின் வார்த்தைகளை மேற்கோள் காட்டி ஒரு வரலாற்றுச் சிறப்புமிக்க முடிவை அறிவிக்கிறார். ஆமா, யாக்கோபு மிக தெளிவான, அனைவரையும் அரவணைக்கிற ஒரு முடிவை அறிவிக்கிறார். கடவுளிடம் திரும்பும் பிற இனத்தாருக்கு நாம் தொல்லை கொடுக்கலாகாது அப்படின்னு சொல்றார். அதாவது அவங்க மீது பழைய யூத சட்டங்களை திணித்து அவர்களை குழப்ப வேண்டான்னு சொல்றார். அவர்கள் மீட்பை பெற இயேசுவின் மீதான விசுவாசமே போதுமானது என்பதை உறுதிப்படுத்துகிறார். ஆனா சமூக ஒற்றுமைக்காக சில அடிப்படை விதிகளை மட்டும் வச்சாங்க இல்லையா? சரிதான். சிலைகளை வழிபடுதல், பரத்தமை, ரத்தம் ஆகியவற்றை தவிர்ப்பது போன்ற மிக அடிப்படையான விஷயங்களை மட்டும் வலியுறுத்துறாங்க. இது எதை காட்டுதுன்னா, தொடக்க கால திருச்சபை தேவையற்ற பாரம்பரிய சுமைகளை தவிர்த்து அனைவரையும் உள்ளடக்கிய அன்பின் சமூகமாக வாழ முடிவு செய்தது என்பதைத்தான். ஆண்டவரோட அன்பு எல்லோரையும் அரவணைக்கும் போது நாமும் நம்முடைய மனித கட்டுப்பாடுகளால் அவர்களை தடுக்கக்கூடாது என்பது இதனுடைய மைய கருத்து. இது இன்னைக்கு நம்முடைய பங்குகளுக்கும் சமூகங்களுக்கும் எவ்வளோ பெரிய சவால். இன்றும் நாம புதியவர்களை ஏற்றுக்கொள்ளும் போது நீங்க எங்கள மாதிரி ஜெபிக்கணும், எங்கள் கலாச்சார பழக்க வழக்கங்களை நீங்க பின்பற்றணும் அப்படின்னு அவங்க மேல தேவையில்லாத சுமைய திணிக்கிறோம் அல்லவா? யாருக்கெல்லாம் நாம தேவையில்லாத நுகத்தை வைக்கிறோம் அப்படிங்கறத நாம சிந்தித்து பார்க்கணும். ரொம்ப ஆழமான சிந்தனை. சரி, இப்படிப்பட்ட பாரம்பரிய நுகத்தடியிலிருந்து விடுபட்டு எந்தவிதமான பாகுபாடும் இல்லாம ஆண்டவரோட நிபந்தனையற்ற அன்பை உணரும்போது ஒருவருடைய வாழ்க்கையில என்ன நடக்கும்? இதையெல்லாம் தாண்டி நம் உள்ளம் தானாகவே பாடும் அல்லவா? அதத்தான் இன்றைய பதிலுரை பாடல் திருப்பாடல்கள் 96 மிக அழகாக சொல்லுது. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் அப்படின்னு அழைக்கிறது. இந்த புதிய பாடல் அப்படிங்கிறது முந்தைய பகுதியோடு மிக ஆழமாக இணையுது. திருப்பாடல்கள் 96 வெறும் ஒரு சாதாரண பாடல் அல்ல, அது ஒரு விடுதலையின் அறிவிப்பு. அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள், வேற்றினத்தாரிடையே கூறுங்கள், ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார் என்ற வரிகளை நம்ம கவனிக்கணும். இஸ்ரேலர்கள் மட்டுமல்ல, கடவுள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு மட்டும் சொந்தமானவர் கிடையாது. வேற்றினத்தார்னு எவரையெல்லாம் அவங்க ஒதுக்கி வச்சிருந்தாங்களோ அவங்களுக்கும் சேர்த்து தான் அவர் ஆட்சி செய்கிறார். ஆப்சல்யூட்லி. நீங்க சொன்னது போல தேவையில்லாத நுகங்கள் உடைக்கப்படும்போது ஆண்டவரோட அன்பை அடைய நாமும் தகுதியானவர்கள்தான் அப்படிங்கிற எண்ணம் வரும்போது உள்ளத்தில் பிறக்கும் அந்த சுதந்திரமே ஒரு புதிய பாடல். இந்த புதிய பாடல் என்பது வெறும் உதட்டளவில் பாடும் பாடல் அல்ல, நம்முடைய வாழ்க்கையே மற்றவர்களுக்கு ஆண்டவரின் அன்பை அறிவிக்கிற ஒரு வாழும் பாடலாக மாற வேண்டும். ஆனா பாத்தீங்கன்னா, இதை கேட்கும் நேயர்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இன்றைய நவீன உலகத்துல நீங்க இப்போ சென்னையோட கடுமையான போக்குவரத்து நெரிசல்ல சிக்கிக்கொண்டோ அல்லது குழந்தைகளோட கல்வி செலவை நினைத்து மன அழுத்தத்திலோ குடும்பத்தில் உள்ள பிரச்சனையால நிம்மதி இழந்தோ இது கேட்டுட்டு இருக்கலாம். எனக்கு மூச்சு விடுவதற்கே நேரம் இல்ல, நான் எப்படி புதிய பாடல் பாடுவது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இந்த புதிய பாடல் பாடுவது என்பது எல்லாமே சரியா நடத்துற ஒரு கற்பனை உலகத்துல வாழ்வதல்ல. இது இன்றைய நவீன உலகின் போராட்டங்களுக்கு எப்படி பொருந்தும்? இந்த இடத்துலதான் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களோட வார்த்தைகள் நமக்கு மீண்டும் ஒரு தெளிவை தருகின்றன. புதிய பாடல் பாடுவது என்பது நம்ம வாழ்வில எந்த பிரச்சனையும் இல்ல, எந்த துன்பமும் இல்ல அப்படின்னு போலியாக காட்டிக்கொள்வது அல்ல. திருத்தந்தை மிக தெளிவாக சொல்றார், நாம் பல நேரங்களில் கடவுளுக்கு உண்மையற்றவர்களாக இருந்தாலும் அவர் நம்மை நேசிக்கிறார் என்ற ஆழமான அறிவே நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது. அதாவது நம்ம நிலைமை எவ்வளவு மோசமா இருந்தாலும் அவர் நம்ம கைவிட மாட்டார் அப்படிங்கிற உறுதி.
ஆமாம், உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் உங்களை சுற்றிலும் இருண்டு கிடந்தாலும் அந்த இருளுக்கு மத்தியில நான் ஆண்டவரால் நேசிக்கப்படுகிறேன் அப்படிங்கிற ஒரு ஒளி இருக்கு. உங்களின் அடிப்படை மனநிலை மாறுகிறது. இந்த மகிழ்ச்சி இருக்கும்போது நாம சந்திக்கிற ஒவ்வொரு நெருக்கடியும் நம்மை முழுமையாக வீழ்த்தி விடுவதில்லை. மாறாக அதிலிருந்து நாம வலுவாக வெளியே வர அது உதவுது. அதாவது வெளிப்புற சூழ்நிலைகள் நம்ம அழுத்தும் போது உள்ளூர இருக்கிற அந்த ஆழமான அமைதியும் உறுதியும் தான் அந்த புதிய பாடல் அப்படின்னு சொல்றீங்க. இது வெறுமனே கஷ்டங்களை மறப்பதற்கான ஒரு வழி அல்ல, அந்த கஷ்டங்களுக்கு மத்தியில நிமிர்ந்து நிற்பதற்கான ஒரு பலம். பிற இனத்தார் மீது சுமத்தப்பட்ட நுகத்தை ஆரம்பகால திருச்சபை எவ்வாறு விலக்கியதோ அதே போல நாமும் இன்று செயல்படணும். நம்மை சுற்றியுள்ளவர்கள் மீது நாம வச்சிருக்கிற தேவையற்ற தீர்ப்புகளை, முன்முடிவுகளை விலக்க வேண்டும். இவை இப்படித்தான், இவர்கள் திருந்த மாட்டார்கள் அப்படின்னு நாம மற்றவர்கள் மேல போட்டு வச்சிருக்கிற நுகத்தை உடைக்க வேண்டும். உண்மைதான், நாமளே பல நுகங்களை உருவாக்கி வச்சிருக்கோம். அதத்தான் உடைக்க சொல்றார் ஆண்டவர். நம்முடைய அன்பால், இரக்கத்தால், மன்னிப்பால் ஆண்டவரின் ஆட்சியை நம்முடைய குடும்பத்திலும் பணியிடத்திலும் நிலைநிறுத்த வேண்டும். அதுவே இன்றைய காலகட்டத்துல நாம பாடும் மிகச்சிறந்த புதிய பாடல். இதைவிட தெளிவாக இதை புரிஞ்சிக்க முடியாது. ஆண்டவரோட கட்டளைகள் சுமையல்ல, அது நம்மை பாதுகாக்கும் அன்பின் வெளிப்பாடு. அவருடைய அன்பு ஒரு குறிப்பிட்ட கூட்டத்திற்கு மட்டுமல்ல, எல்லா எல்லைகளையும் மனிதர்கள் கட்டியெழுப்பிய சுவர்களையும் தாண்டி வரக்கூடியது. அந்த நிபந்தனையற்ற அன்பை உணர்பவர்கள் தங்கள் வாழ்வில் எந்த நெருக்கடியிலும் தளராமல் மற்றவர்களை மறவழைத்து ஒரு புதிய பாடலை பாடுவார்கள் அப்படிங்கிறத இன்னைக்கு மிக தெளிவாக பார்த்தோம். நேயர்களே, இன்று நாம விவாதித்தவற்றிலிருந்து நீங்க சுயமாக சிந்தித்து பார்ப்பதற்காக ஒரு சவாலான கேள்வியை உங்கள் முன் வைக்க விரும்புறோம். ஆமாம் நேயர்களே, இதைச் சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள். தொடக்க கால திருச்சபை கடவுளின் அன்பை மற்றவர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக தங்கள் நீண்டகால பாரம்பரிய பிடிப்புகளை தளர்த்து கொண்டது. அனைவரையும் அரவணைக்கும் ஒரு திருச்சபையாக அது உருவெடுத்தது. இன்று உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வில் அல்லது குடும்பத்தில் எந்த நுகத்தை அல்லது எந்த பழக்கத்தை நீங்கள் விட்டு கொடுத்தால் ஆண்டவர் இயேசுவின் முழுமையான மகிழ்ச்சியை நீங்களும் அனுபவித்து மற்றவர்களையும் ஏற்றுக்கொள்ள முடியும். அது ஒருவேளை மற்றவர்களை பற்றிய உங்களுடைய தவறான கணிப்பாக இருக்கலாம், அல்லது உங்களோட பிடிவாதமா இருக்கலாம். கண்டிப்பா, எதை நீங்கள் இன்றே விட்டுக் கொடுக்கணும், இதைச் சற்று சிந்தித்து பாருங்கள். நாம் அனைவரும் ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, இன்றைய வாசகத்தின் மூலம் நீர் எங்களோடு பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்காகவும் எங்கள் மனக்கண்களை திறந்த உமது வெளிச்சத்திற்காகவும் உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆமாம் ஆண்டவரே, நாங்க எங்களது பழைய கசப்புகளை விட்டுவிட்டு உமக்கு ஒரு புதிய பாடலை பாடவும், அந்த பாடல் எங்கள் அன்றாட வாழ்வாக மாறி மற்றவர்களுக்கு சான்று பகரவும், உமது நீதியான அசைவுறாத ஆட்சியை எங்கள் வாழ்வில் நாங்கள் முழுமையாக உணர்ந்து அமைதியோடு வாழவும் அருள் தாரும். இன்றைய வாசகம் வழியாக எங்களோடு நீர் பேசிய வார்த்தைகளுக்காக நன்றி. எங்களை உமது அருளால் நிரப்பும். ஆமென். மற்றவர்கள் மேல் தேவையற்ற சுமைகளை வைக்காமல் உமது அன்பை மட்டும் பகிரும் கருவியாக எங்களை மாற்றும். நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து உமது பெயரை மகிமைப்படுத்த அருள் தாரும். இன்று நாங்கள் கேட்ட இந்த வார்த்தைகள் எங்கள் இதயங்களில் ஆழமாக பதியவும், உமது அன்பில் நாங்கள் நிரந்தரமாக நிலைத்திருக்கவும் அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆமென். நேயர்களே, இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சா மற்றவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரைங்க. நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். இயேசுவுக்கே புகழ், அன்னை மரியே வாழ்க. இயேசுவுக்கே புகழ், அன்னை மரியே வாழ்க. ஆண்டவர்தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவர்தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள். அவர் பெயரை வாழ்த்துங்கள்.
அனைத்து மக்களினங்களுக்கும் அவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். வேற்றினத்தாரிடையே கூறுங்கள், ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார். பூவுலகு உறுதியாக நிலை நிறுத்தப்பட்டுள்ளது, அது அசைவராது. அவர் மக்களினங்களை நீதி வழுவாது தீர்ப்பிடுவார். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பை பெற்றோர் பேறு பெற்றோர். ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன்.